ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்றுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நோட்ஸ் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது குரூப் 1ல் கேட்டிருந்த ஃபஸ்ட்டு கேள்வி. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்துழைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல். இதற்கான விடை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். இதுக்கு சரியான விடை வந்து பச்சை தந்திரம். அடுத்த 2வது கேள்வி. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் இறைத்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? இதுக்கு சரியான விடை வந்து பேரறிவாளன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் கீ என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. மேக்ஸுக்கான சொல்யூஷன் வந்து தனியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர். இது வந்து காகித சங்கிலிகள் எழுதியது வந்து சுஜாதா ரங்கராஜன். உங்களுக்கு கொஸ்டின்லேயோ இல்லை கேள்விலேயோ ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுடைய தான். நம்மளுடைய சேனலோட நோக்கம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் தான். அதனால் உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸி. நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொன்னியின் செல்வன் நாவலில் இருந்த ஒரு கேரக்டர் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் போட்டுடலாம். 3வது வந்து சோழர் வந்து செம்பியன். பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்தில் வந்து செம்பியன் மாதேவின்னு ஒரு கேரக்டர் வரும். அதனால் அது தெரிஞ்சாலே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். சோழர் வந்து செம்பியனுக்கு மேட்ச் பண்ணால் போதும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் நாவலில் பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து குந்தவை தேவி. அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின். 1956 மத்திய சுகாதார கல்வி பணி இயக்கத்தின் முதன்மை கடமை இலவச சுகாதார சேவை மற்றும் செயல்பாடுகள். 6 வந்து ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? சோவா ரிக்பா. 7வது கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டு பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. 8வது கேள்வி வந்து பிக்யூஆர்எஸ் டின்னு ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 9வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இஜிஜே என்பன பகா எண்கள். இந்த கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் பியா இல்லை டியான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம தனி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 10 மூன்று எண்களின் மீச்சிமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணின் எது மீப்போவா ஆக இருக்க இயலாது? 35. 11க்கு வந்து ஆப்ஷன் ஏ 3/6 + 2/6 + 5/6. சொல்யூஷன் வந்து நம்ம தனி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 12வது கொஸ்டின். மாண்டாக் சோதனை டேஷ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? காச நோய். 13 யூட்ரிபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது? நீரில் வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து குறையிறது. 14 வந்து G20 வச்சு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது நான்கு மட்டும்தான் சரி. G20 ஒற்றுமைக்கே மரியாதை, இறையாண்மைக்கு அல்ல, அது மட்டும்தான் இதில் சரி. அடுத்து 15வது கொஸ்டின். இந்த கூச்சில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு, 2வது ஆப்ஷன் கரெக்டு. 16வது கொஸ்டின். சரளை மண் பற்றிய பின்வரும் கூச்சுகளில் எது சரியானது? இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது, அது சரி. இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது, அதுவும் சரி. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் இருந்து வந்தது, அது தவறு. அடுத்த கொஸ்டின் 17. பின்வரும் இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது? கோதாவரி. ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 18. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஷ் இடத்திற்கு தருகிறது? மேற்கு வங்காளம். 19. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாகீசர் என்று அழைக்கப்பட்டார்? இதில் வந்து ரெண்டுமே சரி. திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார், அதுவும் சரி. துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார், அதுவும் சரி. 20. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க.
சரியாக பொருந்தி இருக்கிறது ஆரியபட்டர், ஆரியபாட்டியம், அது சரி. வாக் பாட்டா வந்து அஷ்டாங்க சங்கரா, அதுவும் சரி. 1 மற்றும் 4 சரி. 21 அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல? விதி வந்து 165. அடுத்த கொஸ்டின் 22 பாராளுமன்றம் என்ற சொல் பேசு என்று பொருளடிக்க பார்ல என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு சரியான விடை வந்து பிரெஞ்சு மொழி. நிறைய பேர் லத்தீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான விடை வந்து பிரெஞ்சு மொழி தான். நம்ம சேனல்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். நம்ம சேனல் வந்து சின்ன சேனல் அப்படின்னாலும் குரூப் 1ல் வந்து ஒரு கொஸ்டினாவது கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம சேனலுடைய ஒரு நல்ல தொடக்கம். 23வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தவறு. அது வந்து ஒரு மறைமுக தேர்தல். அடுத்தது இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இது வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து சரி. அதனால இதில் 2 மட்டும் சரி. அடுத்து கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 24வது கேள்வி. இதுக்கு வந்து சரியான விடை வந்து 1 மற்றும் 3. 25வது கேள்வி. பின்வருவற்றில் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது? தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது வந்து 2ம் 4ம். 26வது கொஸ்டின். 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் இதில் வரக்கூடிய அனைத்து பாயிண்ட்டுமே சரி. அனைத்தும் சரியானது. ஆப்ஷன் டி. அடுத்து 27வது கொஸ்டின். முதலாக ஜனகண மன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? 1911 கல்கத்தா மாநாட்டில். இதுதான் சரியான விடை. 28வது கொஸ்டின். பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சாவித்ரி பாய் பூலே வந்து இந்தியாவின் ஊழியர் சங்கம் கிடையாது. 28 வந்து பி. 29 பின்வருவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கேள்வி. எஸ் அம்புஜத்தம்மாள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அடுத்து 31 டேஸ் தண்ணீர்மை குஞ்சும் தடித்து எழிலி தான் நல்காதாயின் விடின் என்று குரலில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நெடுங்கடல். 32க்கு சரியான விடை வந்து எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது சரி? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. அரிக்கமேடு வந்து புதுச்சேரியில் இருக்குது. அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தவறு. அதனால மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் 2, 3, 4 சரி. 1 மட்டும் தவறானது. அடுத்து 34 கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி கரெக்டு. 1 மற்றும் 3 சரியானது. எய்ம்ஸும் NIPCCDயும் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்த கொஸ்டினுக்கு 86ஆம் இதான் சரியான விடை. கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும். இது வந்து 86ஆம் இதுதான் சரியான விடை. 36க்கு ஆன்சர் வந்து சி 2. இந்த வந்து ஃபார்முலா வந்து A² + B² ஃபார்முலா போட்டால் அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். 37 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து எது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி. டி மிகை முழு எனில் ஆல்ஃபாவும் மிகை முழு ஆகும். 38 வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். யானை மற்றும் சிறுத்தை, அதாவது யானையின் வேகம், சிங்கத்தின் வேகம், சிறுத்தையின் வேகம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விகிதம் கண்டுபிடிச்சிங்கன்னா எது சிறியதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 39 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் கொடுத்துருக்காங்க. 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 8, 27, 12 மணி. 40 வந்து கருத்தியல் கற்றல் டேஸை வலியுறுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை 1, 3, 4 மட்டும். 41 அஞ்ஞானவாதம் என்பது ஆப்ஷன் டி எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. 42க்கு வந்து ஆப்ஷன் சி. இதில் வந்து தந்தை பெரியார் விருது வந்து சு வீரபாண்டியன். இது தெரிஞ்சாலே போட்டுடலாம் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் சி தான் கரெக்டு.
43 காந்தியடிகள் தண்டி பயணத்தை பற்றிய தி ரோமன்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் அனில் தார்கர். 44 டாஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர்? அருணாச்சல பிரதேசம். 45 இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1881. 46 வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி. 47வது கொஸ்டின் பின்வருவற்றை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதில் ஜிம்மா மசூதி பாபர் வரும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணால் கரெக்டாக போட்டுடலாம். 48வது கொஸ்டின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான சட்ட உறுப்பை கண்டறிக. கூறு 191. 49 மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. 50வது கேள்வி பின்வருவற்றை பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. 51 1933 ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் ரஹ்மத் அலி. 52வது கொஸ்டின் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வங்காள பிரிவினை. 53க்கு ஆப்ஷன் ஏ. 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்? ஆப்ஷன் ஏ ஜெனரல் ஹியூ ரோஸ். 54க்கு ஆப்ஷன் சி 1857 கிளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆப்ஷன் சி கரெக்ட். 55க்கு ஆப்ஷன் சி தொழில்துறை. 56க்கு ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. 57 மக்களை போல்வர் கயவர் அவர் என ஒப்பாரி யான் கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார்? பொறுப்பில்லாதவர்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும்? ஆசைப்படாமை. ஆப்ஷன் டி. 59 ஆயுஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. 60 பின்வருவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? திருவாலங்காடு. ஆப்ஷன் டி. 61 மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் பின்பற்றி வருகிறது? ஆப்ஷன் ஏ சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. அடுத்து 62 பின்வருவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 2, 3. அடுத்து 63 மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பிறப்பு வீதம். கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்கள். ஃபஸ்ட்டு என்னோட மாவட்டம் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அடுத்து 65 5 ஆண்டுகளில் அசல் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் 12%. அடுத்த கொஸ்டின் 66 ஆப்ஷன் பி 4:15:2. 67 குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். சியோஃபைட்டுகள். 68 பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆல்பிடோ. அடுத்த 69 ஆப்ஷன் டி 15 முதல் 29 வயது பிரிவு. அடுத்த கொஸ்டின் 70 ஆப்ஷன் டி நேரடி பணமாற்றம் பொது முதலில் இ டெண்டர் குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்பிற்கான நேர்காணலை நிறுத்தியது. அனைத்தும் சரி. 71 கழிவு பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஸ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம். மின்னிலை விரைவூக்கி. 72 சிம்பிள் கொஸ்டின். 72க்கு ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3.
73 மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். 74 அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து காபூல், ரெண்டாவது காஷ்மீர், மூணாவது கந்தகர், நாலாவது அகமத் நகர். 75 எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். ஆப்ஷன் பி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னர் குழு, சர்க்காரிய ஆணையம், பூஜ்ய ஆணையம். 76 ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. 77 ஆப்ஷன் பி 1 மற்றும் 2ம் சரி. 78 ஆப்ஷன் ஏ. 79 தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 21. அடுத்து 80 ஆப்ஷன் டி 2, 3, 1, 4. 81 போச்சுவார் போச்சட்டும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். 82 ஆப்ஷன் வந்து டி மேற்கண்ட அனைத்தும். 83 பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அருமனைக்கு அவைக்கு சென்றேன். சரியான விடை வந்து முடத்தாம கன்னியார். ஆப்ஷன் பி. 84 நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. 85 தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை 17. 86க்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. 87 தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க. நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. 88க்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி 2 கூச்சுமே சரி மற்றும் ஏவிற்கான ஆர் சரியான விளக்கம். 89க்கு ஆப்ஷன் ஏ 20,328. 90 ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400வினால் பெறப்படும் தொகை. ஆப்ஷன் பி 7,200. 91 சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு சுழி. அடுத்து 92க்கு ஆப்ஷன் பி துப்பறியும் கச்சல். அடுத்து 93 ஆப்ஷன் டி 3412. அடுத்து 94 ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 சரியானது. 95 நீர்நிலைகளில் அபரிவிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் யூட்ரோபிகேஷன். 96க்கு ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. 97க்கு ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டும். 98 வந்து ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935. 99 ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. 100 வந்து ஆப்ஷன் சி ஜனனி சுரக்ஷா யோஜனா. 101 ஆப்ஷன் சி 1 மற்றும் 2ம். 102 ஆப்ஷன் ஏ 40% கிராமம் மற்றும் 50% நகரம். 103க்கு ஆப்ஷன் சி. 104க்கு ஆப்ஷன் சி 2 மற்றும் 3ம் சரி. பின்வருவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. 105 ராவ் பகதூர் சார் பன்னீர்செல்வம் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்கிஸின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். ஆப்ஷன் சி நீதி கட்சி. 106 ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4 மட்டும். 107 பாருங்க. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது நற்றிணை. 108 மலையுளை பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. 109 தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்கு உயர்கல்வி அளிக்க பயன்படுகிறது. 110 வந்து ஆப்ஷன் ஏ மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. 111 ஆப்ஷன் சி தர்மபால் அம்மையார் நினைவு உதவி வந்து விதவை மறுமணம் உதவித்தொகை. 112 ஆப்ஷன் பி 8%.
113 பொறுத்துக. ஆப்ஷன் சி 4321. அடுத்து 114 ஆப்ஷன் சி. 115 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 116 கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி. ஆப்ஷன் ஏ பார்டிடெல்லா பெர்டுலிஸ். அடுத்த கேள்வி 117 ஆப்ஷன் சி. பொருள் உணராமல் கற்றலின் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் ஆகும். மீண்டும் கற்றல் ஆகும். 118 தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 தவறானது. 119 ஆப்ஷன்ஸ் பி. 120 இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதை படிவத்தை கண்டறிந்தது? ஆப்ஷன் சி மேற்கு காசி மலைகள். அடுத்து 121 தாக்கினி இலக்கியம் குதுப் ஷாகித் சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்பட்டது. பிஜப்பூர். அடுத்து 122 ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து 123 ஆப்ஷன் ஏ கரெக்டு. 2341. அடுத்து 124 ஆப்ஷன் சி கரெக்டு. ஏ கே ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. அடுத்து 125 முதல் அரசியலமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. ஆன்சர் ஏ விதி 15(4). அடுத்து 126 ஆப்ஷன் ஏ 4312. அடுத்து 127 ஆப்ஷன் சி பிரம்ம ஞான சபை. அடுத்து 128 ஆப்ஷன்ஸ் டி 3 மற்றும் 1 தவறான பொருத்தம். 129 ஆப்ஷன் சி சவுந்தர பாண்டியன். 130 ஆப்ஷன் டி அனைத்து நாட்டினருக்கும் சமயத்திற்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. 131 ஆப்ஷன் பி தாமரை. இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? ஆப்ஷன் பி தாமரை. அடுத்த கொஸ்டின் 132 மருதநில நந்த விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை பிள்ளை தமிழ். அடுத்த கொஸ்டின் 133 ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும். அடுத்து 134 ஆப்ஷன் சி 3 4 2 1. 135 ஆப்ஷன் பி 40. அடுத்த கொஸ்டின் 136 ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. ஈவேராக்கு தான் யுனெஸ்கோ பட்டம் கிடைச்சது. 137 ஆப்ஷன் சி 2018 புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு. 138 ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு. ஆப்ஷன் ஏ 10.25% அதிகரிக்கும். 139 ஆப்ஷன் டி 1331 கன அடி. 140 ஆப்ஷன் பி ரூபாய் 1602. 141 மின்மாற்றியின் தத்துவமானது. ஆப்ஷன் பி பரிமாற்றி மின்தூண்டல். 142 ஆப்ஷன் சி 3124. 143 ஆப்ஷன் ஏ. அடுத்து 144 ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. செவ்வாய் மங்கள்யான். 145 ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. 146 ஆப்ஷன் பி 2 3 4 1 சரி. அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் சி 148 ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 மட்டும் சரி. 149 ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. 150 பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது. ஆப்ஷன் ஏ பண அளிப்பு அதிகரிப்பு. 151வது கொஸ்டின் ஆன்சர் பி 1 மற்றும் 2 மகாத்மா காந்தியை பற்றி கேட்டிருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் 152. ஆப்ஷன் பி 2 கூற்றுமே சரி. சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் 153. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி கரெக்டு. 2 1 4 3. அடுத்த கொஸ்டின் 154. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 155. ஆப்ஷன் டி இதழ்கள் ஆசிரியர்களோட பொருத்தணும். 3 4 1 2. அடுத்த கொஸ்டின் 156. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி. ஆப்ஷன் பி. 157. ஆப்ஷன் சி 1800. வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு. அடுத்த கொஸ்டின் 158. ஆப்ஷன் பி டிஎன்யூடிபி. அடுத்த கொஸ்டின் 159. வாக்கியங்களை வாசிக்க. ஆப்ஷன் சி 3 and 4 மட்டும் கரெக்டு. அடுத்து 160. ஆப்ஷன் ஏ 6 மணி நேரம். பி எவ்வளவு நேரம் எடுப்பார்? 6 மணி நேரம். சரியான விடை. 161. ஆப்ஷன் பி 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். இது தவறு. அடுத்து 162. ஆப்ஷன் டி 10,000. 163. ஆப்ஷன் சி 3/40. சரியான விடை. 164. கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம்? ஆப்ஷன்ஸ் பி நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். 165. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 51A. 166. ஆப்ஷன் பி ஏஆர் இரண்டும் உண்மை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். 167. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டும் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்து 168. ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 தவறு. அடுத்து 169. ஆப்ஷன் சி மாநில மற்றும் பொதுப்பட்டியல். 170. ஆப்ஷன் ஏ நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கையான நெறிமுறைகளை அழைத்தவர் கேசி வேயர். 171. ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 தவறு. 172. தீனதயாள் திட்டம் ஆப்ஷன் சி நகர்ப்புற வறுமையை குறைக்க. 173. ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு. ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் டி 3214. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். 175. ஆப்ஷன் ஏ உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கிளைவதாம் நட்பு. 176. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 177. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 4123. பின்வருவற்றை பொறுத்துக. ஈவேரா குடியரசு வரும். அடுத்து 178. பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2 and 3. அடுத்து 180. ஆப்ஷன் ஏ 1 மட்டும். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம். 181. ஆப்ஷன் 4 உயிரி பூங்கா. 182. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. அதிகாரம் எண் 15 4. அதிகாரம் எண் 16 4. அடுத்த கொஸ்டின் 184. ஆப்ஷன் பி 10. 185. ஆப்ஷன் சி 15/36. மேக்ஸுக்கு எல்லாம் நம்ம தனியான வீடியோ போடுவோம். 186. ஆப்ஷன் சி 127. 187. ஆப்ஷன் ஏ 64. 188. எது ட்ரிப்டேன் என அழைக்கப்படுகிறது? 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டைன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 189. கீழ்காணும் அமிலங்களில் எது பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது? HIO. ஆப்ஷன் சி 190. ஆப்ஷன் ஏ
ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறு. அடுத்த கொஸ்டின் 191. கிருஷ்ணதேவராய விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் டி துளுவா. 192. சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம். காலடி, கேரளா. அடுத்த கொஸ்டின் 193. ஆப்ஷன் பி பளபளப்பான. 194. ஆப்ஷன் சி தவறான கூற்று ஹரப்பா நகரத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றப்படவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த கொஸ்டின் 195. ஆப்ஷன் பி கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் 196. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி உத்திரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி அரசியலமைப்பு விதி 39A. அடுத்த கொஸ்டின் 197. ஆப்ஷன் டி கிசான் ட்ரோன்கள். இதுதான் சரியான விடை. 198. கிசான் ரத் என்ற செயலி இதற்காக பயன்படுகிறது. ஆப்ஷன் டி வேளாண் பொருட்கள் போக்குவரத்திற்கு. 199. சரியாக பொருந்தியவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4. அடுத்த கொஸ்டின் 200. காரணம் மற்றும் கூற்று. ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம் அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம குரூப் 1க்கு ஆன்சர் கீ பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளை கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.